ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பவி A to Z vlog. தம்பி கல்யாணம்னு சொல்லி ஒரு வழியாக கல்யாண வேலையிலேருந்து கெடாக்கறி வேலை வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு அதாவது வியாழக்கிழமை காலையில் மண்டபத்து கிளம்புற மாதிரி இருந்தது. புதன்கிழமை நைட்டு தான் மெஹந்தி போடலான்னு டிசைட் பண்ணினேன். அது வரைக்குமே ஒரு ஐடியா இல்லை. ஸோ ஒரு மீஷோவில் ஸ்டெம்செல் வாங்கி வச்சுருந்தேன். சரி, ஓகே, இந்த டிசைன் நல்லாயிருக்கு, இதையே போட்டுக்கலான்னு. ஏன்னா மெஹந்தி போடுற வரைக்கும் பொறுமையாக உட்காந்துருக்கிற ஆளும் நான் கிடையாது அன்றைக்கான. அதுக்கான நேரமும் எனக்கு அன்றைக்கி கிடைக்கல. அதனால் ஓகே, ஸ்டெம்ஸிலே ஓகேவா தான் இருக்குதுன்னு சொல்லி மீஷோவில் தான் இதை வாங்கியிருந்தேன். அதை தான் என்னோடய மாமா பொண்ணுகிட்ட சொல்லி சும்மா அப்படியே கையில் ஒட்டி விட சொல்லியிருந்தேன். கல்யாண பர்ச்சேஸ்க்காக அடிக்கடி இதுக்காக கடைக்கு போவோம்ல, அப்போது கடையிலலாம் கிடைச்ச ஸ்டெம்ஸில் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். மீஷோவில் தான் இது வாங்கியிருந்தேன். இந்த பெல் சிம்பிள் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல குட்டி குட்டி டிசைனாக நல்லா நுணுக்கமாக கொடுத்துருந்தாங்க. அதனால தான் அதை வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த மீஷோ ப்ராடக்டோட நான் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த நாள் காலையில் மண்டபத்துக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் மண்டபத்துக்கு கிளம்புறப்ப தான் சீரியல் பல்ப் கட்ட வந்திருந்தாங்க. அவங்க அப்பா தான் கட்டுவாங்களாம். அதுக்கு முன்னாடி நாள் அதுக்கு மிச்சம் பயங்கரமான மழையாக இருந்தது. ரிசப்ஷன் அன்னைக்கும் அடுத்த நாள் கல்யாணத்தப்பையும் மழை வரல. அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். யாஷிக் மண்டபத்துக்கு போகிறப்ப இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தான். இது ரேண்டமாக அப்படியே போனோனையும் பார்த்தோன்னே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஆனால் அது அவ்வளோ அழகாக இருந்தது அவனுக்கு. திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய செல்லாஸ் அப்படிங்கிற ஒரு கடையில் தான் நான் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்திருந்தேன். வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு நல்ல நேரம் 9 மணி சொல்லியிருந்தாங்க. ஒரு 9:05 அப்படிங்கும்போது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மண்டபத்துக்கு கிளம்பணும். இப்போ எங்கள் ஊர் கோவில் வேலைப்பாடில் இருக்கிறதுனால எல்லா சாமியும் வெளியே எடுத்து வச்சுருந்தாங்க. அதனால் டக்குன்னு கும்பிட்டுட்டு மண்டபத்துக்கு வந்துட்டோம். மண்டபத்துக்கு நாங்கள் தான் முதல்ல வந்தோம். அதாவது மாப்பிள்ளை வீட்டு சைடு தான் முதல்ல வந்தோம். அதுக்கப்புறம் தான் பொண்ணு வீட்டு சைடு வர ஆரம்பித்தாங்க. எங்களோட சமுதாயத்தில் உறுதியும் பண்ணுவாங்க, நிச்சயம் பண்ணுவாங்க. ஒரு சில சமயம் உறுதி பண்ணாமல் டைரெக்டாக நிச்சயம் கூட பண்ணுவாங்க. நம்மளது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் தான் நிச்சயம் வச்சுருந்தாங்க. நிச்சயத்துக்கு பிளேட் டெக்கரேஷன் எல்லாமே SS கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நான் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணியிருந்தேன். அவங்கள எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளார்லேயே எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு பிளேட்டுக்கும் நம்ம கேட்ட மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் தருவாங்க. நான் எல்லாமே அவங்களோட விஷஸ்லேயே விட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, எப்படி பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு. சும்மா சொல்லக்கூடாது, எல்லா பிளேட்டும் அவ்வளோ நீட்டாக அழகாக எனக்கு டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாமக்கல் ஈரோடு சைடாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பேஜ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேஜோட டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட கல்யாணத்தில் இப்படி பார்த்து பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு அப்போ அறிவு கிடையாது. தம்பி கல்யாணத்தில் பிளேட் டெக்கரேஷன் இப்படி பக்காவாக தான் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். அவுட்புட் பார்க்கும்போது அது ஒரிஜினல் ஃப்ளார்ஸ். நான் அவங்க கிட்ட கேட்டிருந்தது டூப்ளிகேட் ஃப்ளார்ஸ் தான் கேட்டிருந்தேன். அவங்க இல்லை, ஒரிஜினல் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அந்த அவுட்புட் அந்த ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அந்த நிச்சயத்தட்டெல்லாம் பார்க்கும்போது.
நிச்சயத்தட்டெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டு வந்திருக்கிற உறமுறை எல்லாத்தையும் கூப்பிட்டு பிரித்து உட்கார வச்சிரும். அதாவது பொண்ணு வீட்டு சைடு மாப்பிள்ளை வீட்டு சைடுங்கிற மாதிரி உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் நிச்சயம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிச்சய புடவை கட்ட மாட்டாங்க. ஒரு சின்னதாக ஒரு சாங்கியம் பண்ணி பொண்ணுக்கிட்ட புடவையை கொடுத்து விட்டுருவாங்க. அதே சாங்கியத்தை திருப்பியும் பண்ணி பையன்கிட்டையும் அந்த நிச்சய சட்டையை வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. எங்களோட சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பொண்ணு வீட்டு சைடு வந்து எந்த ஒரு சாங்கியம் செய்கிறதா இருந்தாலும் அது மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருக்கக்கூடிய பங்காளி வீடு தான் செய்வாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு என்ன சாங்கியம் செஞ்சாலும் பொண்ணு வீட்டு சைடு இருக்கக்கூடிய ஒரு பங்காளி வீடு தான் வந்து செய்வாங்க. சந்தியா இப்போ கட்டிட்டு வரக்கூடிய இந்த பிங்க் சாரீ வந்து பெருமாள் சில்க்ஸில் வந்து எடுக்கும்போது கலர் ரொம்ப அடிக்கிற மாதிரி என்னமோ கொஞ்சம் எங்களுக்கு மனசு இதாக தான் இருந்தது. பட் அவள் கட்டிட்டு வரும்போது பார்த்தா அந்த அவுட்லுக் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ப்ளவுஸ் எல்லாமே டிசைன் பண்ணி கொடுத்தது வந்து நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ரதி டிசைனர்ஸ் தான். எல்லாமே அவளுக்கு வந்து அடாப்டேஷனாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஜுவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ட்விங்கிள் சாய்ஸில் வந்து எடுத்திருந்தோம். இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணக்கூடிய எல்லா இன்ஸ்டாகிராம் பேஜஸையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ப்ராப்பராக வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. இது எதுவுமே பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. இது எல்லாமே நானாக பார்த்து ஒன்றொன்றும் செலக்ட் பண்ணி எடுத்தது. நல்லா இருக்குது, அதனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னடா பொண்ணு பிள்ளைக்கு இவ மோதிரம் போடுறாளேன்னு பார்க்காதீங்க. அது என்னன்னா எனக்கு தெரியாதுங்க. எங்கள் சமூகத்தில் பொண்ணு மாப்பிள்ளை வந்து மோதிரம் வந்து மாற்றிக்க மாட்டாங்க. எனக்குமே வந்து ராஜேஷ் வீட்டு சைடில் இருக்கக்கூடிய பங்காளி வீடு தான் வந்து போட்டிருந்தாங்க. அதனால் இவங்களுக்குமே அப்படி தான் வந்து பண்ணினாங்க. பொண்ணுக்கு வந்து நான் போட்டு விட்டுருந்தேன். பையனுக்கு வந்து சந்தியா வீட்டு சைடில் இருக்கக்கூடிய அவங்க அக்கா ஹஸ்பண்ட் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. என்னோட கல்யாணத்தில் என்னோட என்கேஜ்மெண்ட் ஆகட்டும் மற்ற சீராகட்டும் ரொம்ப வேகமாக நடந்தது. ஏன்னா அரும்புக்காரர்னு சொல்லுவோம். அவர் வந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால ரொம்ப வேகமாகவே எல்லாமே வந்து நடந்தது. ஒரு பொறுமையாகவே நடக்கலை. ஆனால் என்னோட தம்பிக்கு வந்து நாங்கள் சீர் கட்டி கல்யாணம் பண்ணலை. அதனால வந்து எங்களுக்கு நிறையாவே டைம் கிடச்சிது. காலையில் நிச்சயம் முடிஞ்சுட்டு எவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருந்தோம். அதுக்கப்புறம் மதியம் பட்னி சாப்பாடு, அதுக்கப்புறமேட்டு நைட்டு ரிசப்ஷன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப பொறுமையாகவே தான் நடந்தது. எங்களுக்கு வந்து இதில் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய எங்களுக்கு நேரம் கிடச்சிது. எந்த வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் நம்மளை வம்பு இழுக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அது நம்ம வீட்டு கல்யாணம்னா சொல்லவே தேவையில்லை. சுற்றி 2 அண்ணனுங்களும் மாமாங்களும் என்னை வம்பு இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்து பேசுகிறதே எனக்கு அங்கே ஒரு வேலையாக இருந்தது. தேதி சொல்லி சொல்லுங்க. ஆம்பளைங்களுக்கு செட்டே ஆகாதுங்க. தமிழ் தேதியா சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லியாச்சு. வெட்டிங் டேக்கு ஆம்பளைங்களுக்கு செட் ஆகாது. அதெல்லாம் கேட்கக்கூடாதுங்க. இது வந்து சும்மா விளையாட்டுக்காக ஒரு சாங்கியம் மாதிரி செய்கிறது. அதாவது பொண்ணு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் கேட்குறதையெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டு சைட்லேருந்து கேட்பாங்க. அப்படி என்னங்க உங்களுக்கு வேணும் கேளுங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நம்மளால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க சொல்கிறது. அது வந்து நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் மைக்கில் வந்து பேசுனதுனால வாய்ஸ் அவ்வளோ கிளாரிட்டியாக வந்து வீடியோவில் கவர் ஆகலை. அதனால நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கல.
அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்களுக்கு வந்து 10 டஜனில் வந்து தோடு வேணும், தங்கள் மாட்டல் வந்து 2 வேணும், எனக்கு இவ்வளோ பழம் வேணும், இவ்வளோ காடு வேணும், இவ்வளோ தோட்டம் வேணும், அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. இதெல்லாம் நாங்கள் தரோன்னு சம்மதிச்சதுக்கு அப்புறமேட்டு பொண்ணு தரோன்னு அவங்க சொல்லுவாங்க. இது வந்து விளையாட்டாக பேசுகிற ஒரு கான்வர்சேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது அன்னைக்கு. மைக் மட்டும் யூஸ் பண்ணாமல் நார்மலாக பேசியிருந்தாவே வந்து வாய்ஸ் எல்லாம் இதில் நல்லா கேட்டிருந்திருக்கும். அவ்வளோ நல்லா இருந்தது அன்னைக்கு அதெல்லாம் கேட்குறதுக்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பொண்ணு மாப்பிள்ளை வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா ASM ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். இவர் வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கம். அவர்கிட்ட தான் வந்து ஃபோட்டோகிராஃபி எல்லாமே சொல்லியிருந்தோம். அவ்வளோ சூப்பராக எங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் கூட நான் வந்து போஸ்ட் போட்டிருந்தப்போ நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் அந்த போஸ்ட்லேயே கீழே நான் அவங்கள டேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ஒரு சில பிக்சர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த என்கேஜ்மெண்ட்டோட பிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வச்சுமே கூட ரொம்ப அழகாக வந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோஸ் அப்படியே பாருங்கள். வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பொறுத்தமைக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.